ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எக்கு தேவையோ அதை நல்லா ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மீன்வைல் மசாலாவுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி என்னோடய நெய்பர் அவங்களோட ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ரைஸுக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்கும். இந்த கிரேவி நம்ம தேங்காய் நல்லா வறுக்கணும். அதுதான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம வறுத்து தான் இப்போ எல்லாத்தையுமே அரைக்கணும். அந்த வறுத்து அரைக்கிறது தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த எக் கிரேவிக்கு தேங்காய் நல்லா இதுக்கு நம்ம நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஜாரில். இஞ்சி பூண்டை கொஞ்சம் அதே மாதிரி வறுத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை வறுத்ததுக்கப்புறமேல்ட்டு மல்லி, மஞ்சத்தூள், அப்புறமேல்ட்டு மிளகாத்தூளை நல்லா வறுத்துக்கலாம். இதுதான் நல்ல கலர் கொடுக்கும். ரொம்ப கறிக்கிடக்கூடாது. லைட்டாக நான் அதை வறுத்துட்டு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி நம்ம அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் நம்ம நல்லா ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இதில் நம்ம ஆனியனை நல்லாவே வதக்கிடணும். ஜாரில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கடைசி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும் இந்த மசாலா. இதில் நான் இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு தக்காளியை இதோடையே சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போனா இன்னும் நல்லா கிரேவியாக கிடைக்கும். ஆனியன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். நான் தக்காளியையும் சேர்த்தே அரைச்சிட்டேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் இவ்வளோ டைல்யூட் ஆக்கிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேல்ட்டு எடுத்து நம்ம முட்டையை நல்லா உடச்சி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம பாயில் பண்ணச்சு ஒரு 8 மினிட்ஸ் மட்டும் இது பாயில் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பாயில் பண்ணோம்னா அந்த யாக் பிளாக்காக மாறிடும். நம்ம யாக்கில் இருக்கிற அயனும் ஒயிட் கலர் இதில் இருக்கிற அந்த சல்ஃபரும் சேர்ந்து தான் பிளாக் கலராக மாறுது. அது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறப்போ அது அவ்வளோவா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ரொம்பவும் ஹார்டாயிடும் எக்கு. ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம 8 to 9 மினிட்ஸ் அந்த கேப்லேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எக்கு நல்லா ஆகிடும். இதை போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கிடலாம்.